அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மரத்தில் உள்ள கனிகளின் பலன் உறுதியாகுவதற்கு முன்பு அவற்றை விற்பனை செய்ய வேண்டாம் என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2189. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மரத்தில் உள்ள பழங்கள் பழுத்து அவற்றிற்குரிய முழுமையான பயன் உறுதியாகுவதற்கு முன்பாக வெறும் பூவாக இருக்கும் அல்லது காயாக இருக்கும் அந்த நிலையிலேயே இந்த மரத்தில் உள்ள பயன் முழுவதையும் யார் வாங்கிக் கொள்கிறீர் என்று கேட்டு விற்பனை செய்து விடுவது. வேகமாக ஒரு காற்று அடித்தால் மரத்தில் உள்ள பூக்கள் அனைத்தும் உதிர்ந்துவிடும். பிறகு அந்த மரத்திலிருந்து எந்த பயனும் கிடைக்காது. பயன் உறுதியாகுவதற்கு முன்பாகவே யார் அதை விலை கொடுத்து வாங்கினாரோ அவர் முழுமையாக நட்டமடைந்து விடுவார். இதுபோன்று சில கிராமங்களில் ஏரி மற்றும் குளங்களை அப்படியே ஏலத்திற்கு விடுவார்கள். அதற்குள் எவ்வளவு மீன்கள் இருக்கின்றன, அவற்றை வெளியே எடுத்து விற்பனை செய்தால் எவ்வளவு பயன் கிடைக்கும் என்பது போன்ற எந்த தகவலையும் உறுதி செய்யாமல், அதாவது பலனை உறுதி செய்யாமல் இதுபோன்று ஏலம் விடுவது, விற்பனை செய்வது, இதுவெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் தடை செய்யப்பட்ட வியாபாரங்கள் என்ற பட்டியலில் அடங்கும். எனவே பலன் உறுதியான பிறகே விற்பனை செய்ய வேண்டும். இதுவே இஸ்லாம் காட்டக்கூடிய வியாபார வழிமுறை. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.